வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம்? எதை பற்றி பேசலாம்? சீத்தையும் வட்டவிருட்சமும். சீத்தையும் வட்டவிருட்சமும். வட்டவிருட்சம் அப்படின்னா என்ன? ஆலமரம். வட்டவிருட்சம்னாக்கா பெரிய விழுதுகளோடு கூடிய ஆலமரம். இந்த வட்டவிருட்சம் எந்த ஊர்ல ரொம்ப பெருமை வாய்ந்தது அப்படின்னு கேட்டா கண்ண மூடின்னு நீங்க பதில் சொல்லிடுவீங்க. கயால. அந்த ஆலமரத்துக்கு அடியில தான் பிண்டம் எல்லாம் கொடுப்பாங்க பித்ருக்களுக்கு. ஐயோ, அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை பத்தி அந்த கயாவிலேயே ஒரு கதை சொல்றாங்க. என்னவா, ராமர் வனவாசத்தின் போது அந்த இடத்துல இருக்கும் பொழுது பித்ருக்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் வந்ததாம். உடனே லக்ஷ்மணா, நீ போய் தானியங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, சீக்கிரமா பண்ணி அந்த திதி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொடுக்கணும். அப்ப ஸ்ராத்த திதி போயிடுத்துனாக்க அதுக்கப்புறம் அசுர திதி வந்துடும். போ, சீக்கிரம் போ அப்படின்றாராம். அவர் கிடுகிடுன்னு போயிருக்கார். போய் ரொம்ப நேரமாச்சு. சீத்தை தவிக்கிறா. இனிமே அவங்க எப்ப தானியம் எல்லாம் கொண்டு வந்து நான் எப்ப சமைச்சு எப்ப அந்த ஸ்ராத்த திதிக்குள்ள நான் கொடுக்கறதுன்னு தவிக்கிறா. ராமர் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரும் லக்ஷ்மணரை தேடி போயிட்டார். ஸ்ராத்த நேரம் நெருங்க நெருங்க சீத்தைக்கு ஒரே பயம். 2 பேரையும் காணோன்னு உடனே இவ என்ன பண்றா, அங்க கிடைச்ச பழங்களை எல்லாம் எடுத்து அக்னியில வேக வச்சு அந்த பழங்களை பிசைஞ்சு பிண்டம் பிடிச்சிட்டா. பிண்டம் பிடிச்சிட்டு அவ காத்துன்னு இருக்கா. அந்த ஸ்ராத்த நேரத்துல இவ என்ன கேட்கிறா, நான் செய்யறது தப்பா ரைட்டான்னு தெரியல, ஆனா ஸ்ராத்த நேரத்துக்குள்ள நான் கொடுக்கலன்னாக்க எங்களுடைய வம்சத்துக்கு கெடுதல் வருமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் சுவாமி, என்ன பண்றதுன்ன பொழுது பித்ருக்கள் அங்கே தோன்றி இவ பழத்தை வேக வச்சு செஞ்ச அந்த பிண்டங்களை வாங்கி கொண்டு விட்டு, உன்னுடைய குலம் தழைக்கும், நல்லா க்ஷேமமா இருப்ப, ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நீ சாட்சி வச்சுட்டு செய்யணும். அவர்கள் செய்ய வேண்டியதை மனைவி செஞ்சதுனால இப்ப அவர்கள் செய்யும் பொழுது நீ நீர் வார்த்து தர வேண்டும், அது நியாயம். ஆனா நீயே செய்யறதுங்கிறது சரியில்லை. ஏதாவது ஒரு சாட்சி வச்சுட்டு நீ சொல்லிடு, அது சரியா போயிடும் எங்களுக்கு அப்படின்ன போது அங்க பாக்குறா சீத்தை. ஒரு துளசி செடி இருக்கு, அங்க ஒரு பசு இருக்கு, ஒரு வட்ட விருட்சம் இருக்கு, பசுமாடு, துளசி, இந்த நதி இருக்கு, பல்குனி நதி இருக்கு, இந்த நாளையும் சாட்சியா வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன்ன பொழுது அப்படியே ஆகட்டும், ததாஸ்து அப்படின்னு சொன்ன உடனே பசுமாடு, துளசி, பல்குனி நதி, வட்டவிருட்சம் இந்த நாளையும் சாட்சியா வைத்துக்கொண்டு என்னுடைய கணவர் செய்ய வேண்டியதை நான் செய்து விடுகிறேன், நேரம் தவறிவிடும் என்ற ஒரே காரணத்தினால் அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குறா. பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு போயாச்சு. அசுர நேரமும் வந்தாச்சு. ராமரும் லக்ஷ்மணரும் களைச்சு போய் இங்க ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லி 2 பேரும் பார்த்தாக்க சீத்தை சொன்னாலாம், நீங்க என்னை மன்னிக்கணும், ஏன்னா ஸ்ராத்த நேரம் போயிடுங்கிறதுக்காக நான் சூரியனை பார்த்துட்டே இருந்தேன். இந்த ஸ்ராத்த நேரம் போயிடுங்கிறதுக்காக நானே பழங்களை பிசைந்து வேக வைத்து அதை பிசைஞ்சு நான் பிண்டம் பிடிச்சு வச்சுட்டேன். பித்ருக்களும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ராமருக்கு ஒரே கோபமா, இது எப்படி சாத்தியம்? நீ கொடுத்து பித்ருக்கள் எப்படிமா வாங்கிப்பாங்கன்னு நான் பொய் சொல்வேனா அப்படின்னு. நீ பொய் சொல்ல மாட்டானா, இது நம்பராப்ல இல்லையே. இல்ல, நான் 4 பேரை சாட்சி வச்சுட்டு இருக்கேன். யாரெல்லாம்? பல்குனி நதியை கேளுங்கன்னா, பல்குனி நதி எனக்கு தெரியாதுன்னு. துளசி செடி, துளசி நீ சாட்சிக்கு இருந்த, எனக்கு கூட தெரியாது ராமா. என்னடா இது? அங்க ஒரு பசு இருந்தது, பசுகிட்ட கேட்டா அதுவும் எனக்கு தெரியாதே. வட்டவிருட்சம் சொல்லித்தான். ஆமா, கண்டிப்பாக வட்டவிருட்சம், நான் பார்த்தேன், மூதாதையர்கள் வந்தார்கள், மகிழ்ச்சியோடு இதை ஏற்றுக்கொண்டு போனார்கள். அப்ப சீதை கூட கேட்டா, என்னுடைய கணவர் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யலாமான்னதுக்கு சாட்சி வைத்துக்கொள் என்று சொல்லி அவர்கள்லாம் போயிட்டார்கள். ராமருக்கு கொஞ்சம் கோபமா, எது ஆண்கள் செய்யணுமோ அது ஆண்கள் தான் செய்யணும், இல்லையே அந்த நேரம் தவறி போச்சே அப்படின்னு சீத்தை சொன்ன பொழுது அப்புறம் ராமர் சொன்னார், சரி
தானியங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், போட்டு கடகடன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டார். சீதை கொஞ்சம் வருத்தம் அவளுக்கு. அதை பண்ணி கொண்டு வச்ச உடனே ராமர் இந்த பிண்டத்தெல்லாம் வச்சு மூதாதையர்களை அழைச்ச போது ஒரு அசரீரி, ராமா, ஒரு முறை மட்டுமே பித்ருக்கள் ஏற்போம், மறுமுறை நீ எதற்கு தருகிறாய்? அப்ப ராமர் முழிச்சு பார்த்தாராம். அப்ப அந்த அசரீரி என்ன தொடர்ந்துதான், மிகவும் அன்போடு அந்த நேரம் தவறாமைக்காக உன்னுடைய மனைவி சீதை எங்களுக்கு அழகாக எங்களுக்கு பிண்டம் கொடுத்து எங்களை திருப்திப்படுத்தி விட்டாள், மறுமுறை செய்வது நியாயம் அல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் ராமர், ஓ சீதை நீ இப்படி பண்ணினியான்ன பொழுது, ஆமா நீங்களும் நம்பல, ஆனா இத 4 பேர் சாட்சி வச்சேன்னு. யார் என்ன சொன்னா? ஏன் இந்த பல்குனி நதி பொய் சொல்லித்து? அவ சொன்னாலாம், நான் சாட்சி வச்ச போது நீ சரின்னு சொன்ன, பல்குனி நதியில எப்போதும் வற்றியே இருக்கும், பல்குனி நதின்னு உன்னை யாருமே கூப்பிட மாட்டா, வெறும் வறண்ட பாலைவனம் நீ அப்படின்னு சபிச்சுட்டா. இன்னைக்கும் பல்குனி நதினா தெரியும், அதுல தண்ணியே கிடையாது. கயாவில் எங்கேயுமே துளசி முளைக்காது, அது ஆச்சரியம் இல்ல? அவ சொல்றாளாம், நீ ரொம்ப உன்னை நம்பினேன், கடைசியில நீ எனக்கு பொய் சொன்ன, எனக்கு தெரியாது. இல்ல ராமர் கோச்சுப்பாருன்னுட்டு நாங்க சொல்லல. சரி, பசுமாடை கூப்பிட்டு கேட்ட போது, நீ இவ்வளவு உத்தமமான ஒரு மிருகம், நீ எப்படி பொய் சொல்லலாம், எங்களுக்கு பயமா இருந்தது. இனிமே உனக்கு முகத்துல தானே மஞ்சள் தடவி குங்குமம் எல்லாம் இட்டு நான் இருந்தேன், லக்ஷ்மியா இருந்தேன், இனிமே முன்னாம் பக்கம் இருக்க மாட்டேன், நான் பின்னால போயிடுவேன்னு சொன்னாலாம். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? பசுமாடு முன்னால இருந்தா கூட அதோட பின்பக்கத்துல தான் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வணங்குறோம். அந்த சீதை கொடுத்த சாபம். அப்ப வடவிருட்சத்தை பார்த்து சொன்னாலும், ஹே வடவிருட்சமே, இந்த கயையில் வருகிறவர்கள் அத்தனை பேரும் உன்னோட மரத்துக்கு அடியில தான் இருந்து பிண்டம் கொடுப்பார்கள். அதை தவிர இந்த யுகம் முடிவில் ஒரு பிரளயம் வரும், அந்த பிரளயத்தில் ஈசனானவன் மகாவிஷ்ணுவானவன் சிறு குழந்தையாக உன்னுடைய இலையில் மிதந்து கொண்டுதான் வருவான். இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் சிருஷ்டிப்பதற்கு முன் எல்லாவற்றையும் தன் வயிற்றுக்குள் அடக்கி கொள்வான். அப்பேற்பட்ட பெருமை உன்னுடைய வட்டவிருட்சமாகிய உனக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சீதை சொன்னதாக இது கயால மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு கதை. வெளியில யாருக்குமே இந்த மாதிரி சீதை பிண்டம் கொடுத்தானோ பித்ருக்கள் வந்தாங்கன்னோ தெரியல. அந்த கயையோட மகிமையே அப்படி சொல்றாங்க. ஆனா சிலதெல்லாம் நமக்கு புரியுறது. கயால எந்த இடத்துல துளசி வச்சாலும் வராது. இன்னைக்கு நாம பசுமாட்டுக்கு பின்னாலதான் பூஜை பண்றோம். பல்குனி நதின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அதுல வெள்ளமே கிடையாது, எப்போதும் வறண்டு கிடக்கும். ஆக மொத்தம் சீதையும் வட்டவிருட்சமும் அப்படிங்கிற இந்த கதை கயையில் சொல்லப்பட்ட கதையை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். எத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. அதுதான், அதாவது ஸ்ராத்தம்ங்கிறோம், ஸ்ரத்தையாக செய்யப்படுவதுதான் ஸ்ராத்தம். நமக்கு ஸ்ரத்தை வேண்டும். அதற்கு முன்னாலேயே பொருட்களை சேகரித்து வைத்து கொண்டு அந்த நேரம் தவறாமல் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பண்ணணும்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இது அடுத்த தலைமுறைக்கு தெரியணும். ஸ்ராத்தம்னா என்னென்ன எல்லாத்துக்கும் தோலை தூக்கக்கூடாது. அதோட முக்கியத்துவம், எப்படி செய்யலாம், எப்படி செய்ய வேண்டும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுதான் நம்ம நாட்டு பண்பாடுன்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? மனிதர்கள் சேட்டை பண்ணினா என்ன சொல்றோம்? சரியான குரங்கு சேட்டை அப்படிங்கிறோம். ஆனா மனித உருவம், ஆனா எனக்கு குரங்கு முகமா இருக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வரம் வாங்கினான். யார் தெரியுமா? முச்சுக்குந்த சக்கரவர்த்தி. அவனோட வரலாறு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தது, அதுக்கு மேல அங்க பக்கத்துல ஒரு வில்வ மரம் இருந்தது. ஒரு குரங்கானது அந்த ஏறி அது கீழே சிவலிங்கம் இருக்கிறதெல்லாம் பார்க்கல, அது அந்த இலைய கடிச்சு என்ன ருச்சியா இருக்குன்னு பார்த்துட்டு தூன்னு துப்பிண்டே இருந்திருக்கு. அது எல்லா இலையும் பறிச்சு தூக்கி தூக்கி போட்டு கடைசியில கீழே குனிஞ்சு பார்த்தாக்கா சடையோட சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கிறார். லிங்கமா அது ஒண்ணுமே பார்க்கல. சுவாமி இருந்த உடனே இது மரத்தை விட்டு இறங்கி நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டபோது, நீ ஒரு தப்பு பண்ணல, இலைய அப்படியே பறிச்சு போடாம எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு என் மேல போட்டா, ஆனா எனக்கு ஒரே சந்தோஷம், இப்படி என்னோட மேனி முழுவதும் மூழ்குகின்ற அளவுக்கு இப்படி நீ வில்வத்தால என்னை அர்ச்சனை பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன வரம் வேண்டும்னு. நான் ஒரு குரங்கு, எனக்கு என்ன சுவாமி தெரியும் அப்படின்னு கேட்டபோது,
நீ மானுட பிறவி எடுத்து மன்னனாகி ஒரு என்றும் அழியாத நிலை பெறுவாய் அப்படின்னு சொன்னாராம். வேண்டாம் சாமி, நான் குரங்காவே இருக்கேன். ஏன்னு கேட்டா, ஏதோ மரத்துக்கு மரம் தாவறோம், ஏதோ சாப்பிட்றோம். எங்களால ஒருத்தருக்கு கெடுதல் கிடையாது. ஆனா மனித பிறவி அப்படி அல்ல. ரொம்ப நல்லவங்களே கிடையாது. எல்லாரும் ஏதானு தப்பு பண்ணுவாங்க எல்லாம் சொன்னபோது, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உன்னுடைய பணி உலகத்திற்கு தேவைப்படும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால், நான் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டேன். என்னை ஒரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணினாலே நான் மகிழ்ந்து போறவன். ஒரு உத்திரணி தண்ணி எடுத்து என் தலையில கொட்டினாலே நான் சந்தோஷப்படுறவன். அதனால உனக்கு நான் நல்ல மன்னனாக பிறக்க வைக்கிறேன் அப்படின்ன பொழுது அது குரங்கு சொல்லித்தான், வேண்டாம் சாமி, நான் பிறக்கிறேன். ஆனா என்னை மனுஷனா பிறக்க வைக்காத. இதே மூஞ்சி இருக்கட்டும், மூஞ்சி குரங்காவே இருக்கட்டும், நான் மற்றபடி மனுஷனா இருக்கேன். இப்படி ஒரு வரமா? ஆமா, நான் கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன்தான் திருவாரூரை ஆண்ட முச்சுக்குந்த சக்கரவர்த்தி. அவன் ஒரு மன்னனுக்கு மகனா பிறக்கிறான். அப்ப அந்த ராஜாவும் ராணி என்ன, இந்த குழந்தை அழகா இருக்கு, ஆனா குரங்கு முகமா இருக்கு, இது ஏதோ தெய்வீக குழந்தையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முச்சுக்குந்தன் அப்படின்னு பேர். அப்படின்னாக்கா குரங்கு முகம். இது எனக்கு ரொம்ப நாளா இந்த முச்சுக்குந்தன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. அவன் பேர் முச்சுக்குந்தன்னு தெரியும். ஒரு ஒரு வீட்டுல பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தார். வந்துட்டு போன பிறகு அந்த வீட்டுல இருந்த ஒரு வயசான அம்மா, ம் நல்ல முச்சுக்குந்தன் அப்படின்னு சொன்ன. முகுந்தன்னா நமக்கு புரிஞ்சிருக்கும், கிருஷ்ணர் மாதிரி அழகா இருக்கான்னு. நல்ல முச்சுக்குந்தன் இப்படி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னாங்களாம். அப்ப சொன்னதை சொல்லி அடுத்த நாளைக்கு இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சது, முச்சுக்குந்தன்னா குரங்கு முகம்னு. மாப்பிள்ளை மூஞ்சி நல்லா இல்லையாம். அது கல்யாண பொண்ணு ஒன்றும் சொல்லலை. எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பாட்டி, ஹம், நல்ல முச்சுக்குந்தன் அப்படின்னு. அந்த அந்த காலத்துல அந்த கிண்டல்லாம் ஜாஸ்தி, அதுக்கு சொல்றேன். அப்ப அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சா. மகாவீரன். அது சிவனுடைய பலம் அத்தனையும் அவனுக்கு இருந்தது. அப்ப தேவேந்திரன் சொன்னானா, எங்களுக்கு அசுரர்களோடு போர் இருக்கிறது. பூலோகத்துல எந்த மன்னனால் நமக்கு ஈக்குவலா சண்டை போட முடியும், அழிச்சுன்னு வாரின போது முச்சுக்குந்த சக்கரவர்த்தியை யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி அவன் போய் அசுரர்கள் எல்லாம் வென்று, தேவேந்திரனுக்கு ஒரே சந்தோஷம். அவனை வந்து, நீ என்னுடைய சபையில இருக்கணும், 2 நாள் தங்கிட்டு எனக்கு விருந்தாளியா இருந்துட்டு நீ அப்புறம் பூலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன போது, பாத்தியா இதுதான் பாரிஜாதம், இதுதான் என்னுடைய அரண்மனை, இது பார்த்தாயா, அது அதுன்னு அங்க அங்க இருக்கிற கற்பக விருட்சம் எல்லாத்தையும் காட்டுறான். தேவேந்திர லோகத்துல என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் காட்டுறான். அப்போ ஒரு மண்டபத்துல ரொம்ப அப்படியே முச்சுக்குந்தனுக்கு அந்த பரமேஸ்வரனை கும்பிட்டதுனாலயோ என்னமோ தெரியல, ஒரு ஈர்ப்பு. அங்க போய் பார்த்தா ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தி. சோமாஸ்னாக்க, இங்கேயே நான் சொல்றேன், சில குழந்தைகள் சோமாஸ்கந்தர் அப்படின்ன உடனே சோமாசி, சாப்பிட்ற சோமாசி, சமோசா இதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு ஏன் சோமாஸ்கந்தர்னு பேரு அப்படிங்கிறாங்க. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் மகா சுவாமிகள் கொடுத்துருக்கார். சம்ஸ்கிருதத்துல ச அப்படின்னாக்கா கூட, சபத்னியா அப்படின்னாக்கா பத்னியுடன் கூடியன்னு அர்த்தம். ச உமா ஸ்கந்த, ஸ்க உமையுடன் கூடிய சிவன் கந்தனோடு இருக்கும். இந்த பக்கம் சிவன் உட்கார்ந்திருப்பார், பார்வதி உட்கார்ந்திருப்பார், நடுப்புற சின்னவரா ஸ்கந்தன் இருப்பார். இது வந்து இங்க காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னாக்க ஏகாம்பரேஸ்வரர் கோவில், இங்க காமாட்சி கோவில், ரெண்டுக்கும் நடுப்புற கந்த கோட்டம். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை போலவே கோவில்கள் அமைந்த ஒரே இடம் காஞ்சிபுரம். அவசியம் பார்க்க வேண்டிய இடம். ஏன்னு கேட்டா, அந்த ச உமாஸ்கந்தங்கிறதான் சோமாஸ்கந்த அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அந்த மூர்த்தத்தை பார்க்கறான். தேவேந்திரா, ரொம்ப அழகா இருக்கு. இல்ல, உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்ட போது நான் அப்புறமா கேட்கலாம்னு நினைச்சேன். எனக்கு இந்த மூர்த்தத்தை தரையா, எனக்கு பூஜை பண்றதுக்கு ஆசையா இருக்கு. நான் யூரி அதை மட்டும் கேட்காத, இது விஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட சோமாஸ்கந்த மூர்த்தி. எனக்கு மகிழ்ந்து மகாவிஷ்ணுவே கொடுத்துருக்கிறார். இது என்னுடைய பூஜையில இருக்கு, நீ இதை கேட்காதே அப்படின்னு. உடனே முச்சுக்குந்த சக்கரவர்த்தி, நீ தானே சொன்ன உனக்கு என்ன வேணும் தரேன்னுட்டு, எனக்கு அதுதான் வேணும். இல்லை இல்லை இல்லை, நீ இன்னைக்கு படுத்துன்னு தூங்கு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவன் என்ன பண்ணான், அதே போல விஸ்வகர்மாவை கூப்பிட்டு, இந்த பார், இதே மாதிரி சோமாஸ்கந்த மூர்த்தி ஒன்று பண்ணு, நான் இதை எடுத்து உள்ள வச்சுடுறேன், இதை அங்கே வச்சுடுறேன்னு.
அடுத்த நான் கிளம்புற. சரி நீ கேட்டியேங்கிறதுக்காக உனக்கு இதை தரேன் அப்படின்ன பொழுது அவன் பார்த்தானாம். இது அல்ல, இது நேற்று நீ காட்டியது அல்ல, இது வேற. அப்புறம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணானா, வேற ஒண்ணு பண்ணி தர சொல்லி அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லி அதையும் பார்த்தானா. இல்லை, நேற்று கொடுத்ததும் இல்லை, இன்னைக்கு கொடுத்ததும் இல்லை. இந்த மாதிரி 6 முறை தேவேந்திரன் 6 சோமாஸ்கந்த மூர்த்தியை பண்ண சொல்லி 6 இல்லைன்னுட்டான் முச்சுக்குந்தன். அவன் சொன்ன, நீ எதை வச்சு சொல்றேன்னா, என் உள் உணர்வு முதல் நாள் நான் கண்ட சோமாஸ்கந்த மூர்த்தியிடம் என் இதயம் அப்படியே போய் லயித்தது. நீ சொன்னதுலேருந்து தான் தெரிஞ்சது அது மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டதுன்னு. மற்றதெல்லாம் நான் குறை சொல்லலை, அவற்றிலும் ரொம்ப அழகான ஈஸ்வரத்துவம் இருக்கிறது. ஆனால் நீ முதலில் காட்டியது மட்டுமே எனக்கு வேண்டும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை பூலோகத்துக்கு அனுப்புன்னுட்டான். அப்ப தேவேந்திரன் நினைச்சானா, இவனை ஏமாத்த முடியாது, நான் விஸ்வகர்மாட்ட சொல்லி அதே மாதிரி பண்ண சொல்லி கூட இல்லைங்கிறானே அவன், அப்படின்னா அவன் உண்மையான பக்தன் சொல்லிட்டு, சரி ஒரு காரியம் பண்றேன், இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தையும் தரேன், பாக்கி 6ஐயும் தரேன், நீ எல்லாத்தையும் பூலோகத்துக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த சப்த விட்டங்க ஸ்தலம் அப்படி, விட்டங்கம் அப்படின்னு, டங்கம் அப்படின்னா உளி, விட்டங்கம் அப்படின்னாக்க உளியால் செதுக்கப்படாத மூர்த்தங்கள். இங்க யாருமே பண்ணலையே, அது தேவேந்திரன் லோகத்தில் செய்யப்பட்டு இங்கு பூலோகத்துக்கு வந்தது. அந்த மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை திருவாரூர்ல இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை திருவாரூரில் வைத்தான். மற்றபடி இந்த 6 ஊர்களும் சேர்த்து இது மொத்தமா 7 சப்த விட்டங்க ஸ்தலம்னு பேரு. ஒரு ஊருக்கு ஒரு நாட்டியம் உண்டு, ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த உற்சவம் வரும்போது தான் தெரியும் என்னெல்லாம் ஊர் அப்படின்னு கேட்டாக்கா, திருக்காராயில், திருக்குவளை, திருவாய்மூர், நாகப்பட்டினம், திருநள்ளாறு, வேதாரண்யம். இப்ப இந்த 6 ஊரோட சேர்த்து திருவாரூரையும் சேர்த்து 7 இவைகள் சப்த விட்டங்க ஸ்தலம் என்று. ஒரு ஊர்லயும் அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி இருக்கிறது, இவன் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்தது. இப்ப இது எப்படி நாங்க நம்ப முடியும்னா, நீங்க அந்த அந்த மூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இது பூலோகத்தில் எந்த ஒரு சிற்பியாலும் உளியால் செதுக்கப்படாத உருவம் அப்படிங்கிறது தெரியும். இந்த சப்த விட்டங்க ஸ்தலத்திற்கும் சேர்த்து திருவிழா நடக்கும். ஒரு ஸ்தலத்துல குக்குட்ட பாத நடனம், அந்த நடனம் உன்மத்த நடனம்னு ஒரு இடத்துலயும் அந்த சிவன் ஆடுற ஆட்டம் இருக்கே, அதெல்லாம் இன்றளவும் இன்று முறையாக செய்யப்பட்டு வருகிறது. இதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஏதோ நாம கேட்குறோமே தவிர, இந்த 7 சப்த விட்டங்க ஸ்தலத்திலையும் போய் ஒரு இடத்துல அந்த ஈசன் ஆடுகின்ற அந்த நாட்டியத்தை பார்க்கணும். இப்போ திருவாரூர்ல அந்த அந்த மாதிரி எல்லாம் ஒலி எழுப்பி அந்த நடராஜர் ஆடிண்டு வரார் அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லாம் அப்படி மக்கள் வந்து ஒரு வேளையும் பார்த்து மகிழ்ந்தது. இப்பெல்லாம் எல்லாம் ஒரு ரிச்சுவலா நடந்துட்டு இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய பாரம்பரியம், அந்த ஒரு கோவில் பாரம்பரியம், அங்குள்ள இங்க என்ன வழக்கங்கள். இப்ப திருவாரூர்னாக்கா அங்க குடமுழா இருக்கு. குடமுழான்னா என்ன பாரு, அதுக்கு 5 முகம் இருக்கும் பாரு, எப்படி வாசிக்கிறாங்க பாரு, பஞ்சமுக வாத்தியம். இதெல்லாம் கொண்டு போய் காட்டணும். நம்ம ஏதோ புஸ்தகத்தை வச்சுன்னு படிச்சு அதனால வாழ்க்கையில முன்னேறதுங்கிறது வேற விஷயம். ஒரு குரங்கு முகம் கொண்ட ஒரு மன்னன் மனிதனால் செய்ய முடியாததை தேவலோகத்தில் போய் எடுத்து வந்து இந்த 7 கோவில்லையும் வச்சிருக்கிறான். அதை இன்றளவும் நம்மால் காண முடிகிறதுங்கிறது வேற எந்த நாட்டு சரித்திரத்திலையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதுக்காகவாவது ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு ஏதோ தலங்களை பார்க்கின்ற பொழுது இந்த சப்த விட்டங்க ஸ்தலத்தை மறக்காமல் நீங்க தரிசிக்க வேண்டும். இது ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பம். இந்த பிள்ளையார்பட்டியில சொல்றதெல்லாம் எதுக்குன்னு கேட்டாக்க, என்னைக்கோ உங்களுக்கு ஒரு பொறி தட்டும், சப்த விட்டங்க ஸ்தலம் பார்க்கணும்னு நினைச்சேன்ப்பா, எல்லாம் இங்க பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கு, போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு நீங்க முனைந்து போகணும், செய்யணும்.